ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். கீரோட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு நல்ல டேஸ்டான ஒரு ஸ்வீட்டு. ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். நல்லா ஒரு பாதுஷா டேஸ்ட் வரும். ஆனால் நல்லா இன்னும் சாஃப்டாக இருக்கும். அது உடைக்கையிலே அப்படியே லேஸாக அப்படியே விழும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வீட்டில் நீங்களே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இதை செஞ்சிடலாம். பெருசாக அப்படியே பாகு பதம் மாறிடுச்சு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்வீட்டு. நான் வந்து மைதா மாவில் செஞ்சுருக்கேன். நீங்கள் சப்போஸ் மைதா மாவு வேணான்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். இப்போது நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் தான் நல்லது எண்ணெயை விட. கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சாஃப்டாக நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கே இருக்கணும். நல்லா வந்து திக்காலாம் செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே ஊறட்டும். ஊறினா தான் நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. அப்புறம் அதில் ஃபில்லிங் வந்து அதாவது பேஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். இது நல்லா எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனை விட்டு கலந்துக்கிட்டு நம்ம வேணுங்கிற கலர், அதாவது நான் இப்போ வந்து பிங்க் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு கலர்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை தாங்க அந்த மாவுக்கு இடையில் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதுவும் நல்ல ஒரு டேஸ்டான ஒரு ஸ்வீட்டு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போது நம்ம வந்து சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 கப்பு சுகர் போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கம்பி பதத்துக்கு இந்த சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேணாம். அந்த கம்பி எடுத்தோடனே உடஞ்சிடணும். அப்போ தான் வந்து அது சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் இந்த கீரோட்டி. இல்லைன்னா மேலெல்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக பாகு வந்து ஒட்டிடும். கொஞ்சம் 2 சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். வாசனைக்காகவும் இது டைஜஷனுக்காகவும் நம்ம போடுறோம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா திரட்டிக்கலாம். மாவை நல்லா திரட்டிட்டு இதை நம்ம வந்து துண்டு துண்டாக போட்டு வச்சுக்கலாம். நல்லா அழுத்தி திரட்டினா தான் நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும் மாவு. சின்ன சின்ன பீஸாக அதை வந்து வெட்டி எடுத்துக்கிட்டு உருட்டிக்கிட்டு ஒரு சப்பாத்தி பதத்துக்கு நம்ம தேய்ச்சி தனியாக வச்சுக்கணும். இது வந்து நீங்கள் வேணுங்கிற சைஸில் நான் வெட்டி எடுத்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட வந்து 12 பீஸ் கிட்ட போட்டிருக்கேன். நல்லா உருட்டிக்கிட்டு இதை அப்படியே தேய்ச்சிக்குங்க. இதை அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சு நடுவில் வந்து அந்த கலர் பேஸ்ட்டை நம்ம தடவிக்கலாம். அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக வரும் நமக்கு அந்த கீரோட்டி.
எல்லா மாவையும் இந்த மாதிரி செய்துக்கிட்டு நம்ம ரெடியாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த எண்ணெயில் நம்ம சுட வச்சு அதில் போடலாம். தீ வந்து ஹையில் இருக்கக்கூடாது, சிம்மில் இருந்தால் தான் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வேகும். மேலே மேலே எண்ணெயை வந்து ஊற்றி விட்டோம்னா அப்படியே பொரிஞ்சு போய் அழகாக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு கீரோட்டின்னு. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அப்படியே அந்த பாவில் போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு நம்ம உடனே எடுத்துடலாம், அதிலே விட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே சாஃப்டாக செம்ம சூப்பராக வருங்க அந்த கீரோட்டி. ஒரு நல்ல ஸ்வீட் செய்யறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப டைம் கன்சியூமிங்லாம் கிடையாது, உடனே செஞ்சிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்கிக்கோங்க. அப்போ தான் அப்பப்போ நான் போடுற வீடியோ உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம்.